வகுப்பு 3 தண்ணீர் நமது தேவைகள் பகுதி 1. வணக்கம் மாணவ செல்வங்களே. வகுப்பு 3 சுற்றுச்சூழல் அறிவியல் பாடத்திற்கு வரவேற்கிறோம். இன்று தண்ணீர் நமது தேவை என்ற பாடத்திலிருந்து அனைத்து உயிரினங்களுக்கும் மிக முக்கியமான ஒன்றை பற்றி நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். தண்ணீர். கற்றுக்கொள்வீர்கள். இந்த பாடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்வது, நமக்கு தண்ணீர் எங்கிருந்து வருகிறது, நமக்கு ஏன் தண்ணீர் தேவை, தாவரங்களுக்கும் விலங்குகளுக்கும் ஏன் தண்ணீர் தேவை. முதலில் ஒரு மன வரைபடத்தை பாருங்கள். நீரின் பயன்கள்: குடிப்பதற்கு, கழுவுவதற்கு, தாவரங்கள் மற்றும் விலங்குகளை வளர்க்க பயன்படுகிறது. முக்கிய வார்த்தைகள்: நீரின் பயன்கள், நீர்நிலைகள், நீர் வைப்புகள். நமக்கு தண்ணீர் எங்கிருந்து வருகிறது? நாம் ஓடைகள், கால்வாய்கள், ஆறுகள், ஏரிகள், குளங்கள் மற்றும் கிணறுகளிலிருந்து தண்ணீரை பெறுகிறோம். வழக்கமாக நாம் கிணறுகள், குழாய்கள் மற்றும் கையடி குழாயிலிருந்து தண்ணீரை சேகரிப்போம். மேலும் இந்த தண்ணீரை நாம் பானைகள், வாளிகள் அல்லது தொட்டிகளில் சேமித்து ஒவ்வொரு நாளும் நமது தேவைகளுக்கு பயன்படுத்துகிறோம். நமக்கு ஏன் தண்ணீர் தேவை? ஆரோக்கியமாக இருக்க நாம் தண்ணீர் குடிக்கிறோம். நம் உடலை சுத்தமாக வைத்திருக்க குளிக்கிறோம். நம் துணிகளை துவைத்து தண்ணீரில் சுத்தம் செய்கிறோம். தண்ணீர் நமக்கு பல வழிகளில் உதவுகிறது. எனவே தண்ணீர் விலைமதிப்பற்றது. அதை கவனமாக பயன்படுத்துவோம். தாவரங்களுக்கு தண்ணீர் தேவையா? ஆமாம், தாவரங்கள் வாழவும் வளரவும் தண்ணீர் தேவை. வாருங்கள், அதை ஒரு சிறிய செயல்பாடு மூலம் கண்டுபிடிப்போம். நான் 2 செடிகளை எடுத்துள்ளேன். ஒவ்வொரு நாளும் நான் ஒரு செடிக்கு மட்டுமே தண்ணீர் பாய்ச்சினேன். நான் 2வது செடிக்கு தண்ணீர் ஊற்றவில்லை. ஒரு வாரம் கழித்து 2 தாவரங்களையும் கவனமாக பாருங்கள். நாம் என்ன பார்க்கிறோம்? தண்ணீர் உள்ள செடி பச்சையாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். தண்ணீர் இல்லாத செடி காய்ந்து இறந்துவிடும். தாவரங்கள் உயிர் வாழ தண்ணீர் தேவை என்று இது காட்டுகிறது. எனவே குழந்தைகளே, தினமும் நாம் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவோம், வீட்டிலும் பள்ளியிலும். மகிழ்ச்சியான தாவரங்கள் நமக்கு பூக்கள், பழங்கள் மற்றும் புதிய காற்றை தருகின்றன. சலீமின் பசுமை வேலை பற்றி அறிந்து கொள்வோம். சலீம் பள்ளியில் கிளீன் அண்ட் கிரீன் குழுவில் உள்ளார். அவரும் அவரது நண்பர்களும் ரோஜா மற்றும் செம்பருத்தி செடிகளை நட்டனர். அவர்கள் ஒவ்வொரு நாளும் அவற்றுக்கு தண்ணீர் ஊற்றினர். சில நாட்களுக்கு பிறகு செடிகள் அழகான பூக்களை பூத்தன. ஆசிரியர்கள் மகிழ்ச்சி அடைந்து,
பள்ளி அரங்கில் சலீமை பாராட்டினார்கள். மேலும் அவர்கள் மற்ற குழந்தைகளிடமும் சொன்னார்கள், நமது பள்ளியை பசுமையாகவும் அழகாகவும் வைத்திருப்போம். ஆம், நாம் அவற்றை பராமரிக்கும் போது தாவரங்கள் நன்றாக வளரும். மேலும் அவை நம் உலகத்தை புத்துணர்ச்சியுடனும் அழகாகவும் ஆக்குகின்றன. குழந்தைகளே, வீட்டிலோ அல்லது பள்ளியிலோ செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவீர்களா? அதை ஒரு தினசரி பழக்கமாக்குவோம். விலங்குகளுக்கும் தண்ணீர் தேவை. நம்மை போலவே தாவரங்களும் விலங்குகளும் வாழ தண்ணீர் தேவை. இதோ ஒரு சிறு கதை. ஒரு நாள் மது தன் நண்பன் கிஷன் வீட்டிற்கு சென்றான். அவன் முற்றத்தில் சிறிய தண்ணீர் கிண்ணங்களை கண்டான். கிஷன் அவற்றில் தண்ணீர் நிரப்பினான். உடனே கோழிகள் தண்ணீர் குடிக்க ஓடி வந்தன. அவருடைய செல்ல நாய் டாமி கூட வந்து அடுத்த கிண்ணத்திலிருந்து தண்ணீர் குடித்தது. நம்மை போலவே விலங்குகளும் தாகத்தை உணர்கின்றன. எனவே விலங்குகளுக்கு தண்ணீர் கொடுத்து அவற்றை பராமரிப்போம். உங்களுக்கு தெரியுமா குழந்தைகளே, தண்ணீர் இல்லாமல் ஒட்டகம் பல நாட்கள் வாழ முடியும். அது தண்ணீரை கண்டதும் நிறைய தண்ணீரை குடித்து அதை அதன் உடலில் சேமித்து வைக்கிறது. அப்படித்தான் அது களைப்போ தாகமோ இல்லாமல் சூடான பாலைவனத்தில் நடந்து செல்கிறது. எனவே ஒட்டகம் பாலைவன கப்பல் என்று அழைக்கப்படுகிறது. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், மனிதர்கள், தாவரங்கள் மற்றும் விலங்குகள் வாழ தண்ணீர் தேவை. எனவே குழந்தைகளே, தண்ணீரை கவனமாக பயன்படுத்துவோம். அதை வீணாக்காதே. தண்ணீர் நமது தேவைகள் பகுதி 1 நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன். பகுதி 2 தண்ணீரை பற்றி மேலும் அறிந்து கொள்வோம். கற்றுக்கொண்டே இருங்கள். மீண்டும் சந்திப்போம் குழந்தைகளே.